Good morning student, welcome to SS group. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல யூனிட் ஃபர்ஸ்ட்ல எக்ஸசைஸ் 1.5ல 4th சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. If f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2, find a if g of f of a is equal to 1. அதாவது a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. நம்ம எப்பவுமே g of f of x and g of f எப்படி எழுதுவோங்க? g into f of x ன்னு நம்ம எழுதுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா a கொடுத்திருக்காங்க. So therefore நம்ம வந்து இந்த x என்ற இடத்துல क्वेश्चन பாருங்க. f of x is equal to x square minus 1. இது எப்படி எழுதுவோம்னா இந்த x என்ற இடத்துல a போட போறோம். f of ஏனா a வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். f of a is equal to a square minus 1. Second g of f. g of x is equal to x minus 2. இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க x என்ற இடத்துல a. g of a is equal to a minus 2. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. g of f a is equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதுவோங்க? g f of a is equal to 1 ன்னு நாம எழுத போறோம். இப்போ பாருங்க இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? g f of a. f of a நமக்கு என்ன தெரியும்? g அப்படியே வச்சுக்கலாம். f of a என்ன இருக்குது? a square minus 1. a square minus 1 is equal to 1. இது எந்த ஃபார்மட்ல? g of x என்ற ஃபார்மட்ல இருக்கு. g of a. அது பாருங்க g of a ல என்னன்னா a minus 2. இந்த a இடத்துல இத அப்ளை பண்ண போறோம். பாருங்க a square minus 1 இங்க இருக்கிற minus 2 is equal to 1. அப்ப a square minus 1 minus 2 ஆட் பண்ணா minus 3 is equal to 1. இப்ப a square அந்த பக்கம் வச்சுக்கலாம். 1 இந்த minus 3 இந்த பக்கம் வந்தா plus 3. அப்ப a square is equal to 4. இப்ப ஸ்கொயர் பாருங்க a ஓட வேல்யூ தான் நமக்கு தேவை. So a is equal to இந்த 2 இந்த பக்கம்னா root of 4 வந்துரும். இப்ப ரூட்ல இருந்து நம்ம வெளிய எடுத்தா a is equal to root எப்படி சொல்லுங்க? 2 ஓட வேல்யூ plus or minus 2. பாருங்க ரூட்டோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோங்க? 2. இது ஃபார்முலா. அப்ப ரூட்ல இருந்து வெளிய எடுத்தீங்கன்னா plus or minus 2. therefore a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பாருங்க இதோட 5th சம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை फ्रेंड्स. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க.